ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் 138 சங்கீதம் 6 வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அதாவது இந்த வசனத்துல 3 விதமான நபத்துவத்தை பார்க்கிறோம். என்னன்னா, கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கிறார், மேலும் அடுத்து தாழ்மையுள்ளவன், மேட்டிமையானவன். அதாவது கர்த்தர் உயர்ந்தவர், ஞானத்தில் உயர்ந்தவர், ஐஸ்வர்யத்தில் உயர்ந்தவர், குணத்தில் உயர்ந்தவர், அழகில் உயர்ந்தவர், அனைத்து வித காரியங்களிலும் உயர்ந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாங்கன்னா, தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அதாவது தாழ்மை குணம் உள்ள மனிதனை தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நாங்கிற பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்டவனை தேவன் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். எனவே நாமும் தாழ்மை குணத்தை அணிந்து கொள்வோம், மேட்டிமை குணத்தை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.